தமிழ்நாடு சட்டசபையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. திருநங்கைகளுக்கான கல்வித்தொகை, அரசு இயக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், சென்னை கீழாம்பாக்கத்துக்கு மெட்ரோ உட்பட பல புதிய திட்டங்களை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்காரு. 2024 இருந்து 2025 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் இடம் பிடிச்சு இருக்கிற முக்கிய திட்டங்கள் என்னென்ன, எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்த்துடலாம். அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களா உருவாக்கிட, அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திட தமிழ் புதல்வன் அப்படின்ற புதிய திட்டம் இந்த நிதியாண்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்படும். அரசு பள்ளியில பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டு இருக்கு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்ற உதவிடும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். இதுக்காக ரூபாய் 600 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 44,042 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,212 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி, ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். இதுவரைக்கும் 60,567 இளைஞர்களுக்கு பணி நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. பொது நூலகங்கள், புதிய கட்டடங்கள் உருவாக்கும், பழைய கட்டடங்கள் சீரமைப்புக்காக ரூபாய் 213 கோடி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடனாக 35,000 ரூபாய் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்துக்கு இந்த ஆண்டுல ரூபாய் 3,050 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்ல 13,720 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 500 புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும். சென்னை கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ சேவை விரிவுபடுத்தப்படும்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காரு. அதே போல 27,000 தேயிலை சிறு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 9 கோடி வழங்கப்படும். ஆட்டிசம் உடையோருக்கான உயர்திறன் மையம் அமைப்பதற்காக 25 கோடி ஒதுக்கப்படும். தொல்குடி பழங்குடியினர் வாழ்விடங்கள்ல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ஒதுக்கப்படும். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ரூபாய் 50 கோடியில புராதன கட்டடங்கள் பழமை மாறாம புதுப்பிக்கப்படும். ரூபாய் 665 கோடியில 14 புறவழிச்சாலைகள் மற்றும் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாடு இந்தியாவோட பிற மாநிலங்கள்ல உற்பத்தி செய்யப்படும் கைத்திரை கைவினை பொருட்கள் விற்பனைக்காக சென்னையில வணிக வளாகம் அமைக்க ரூபாய் 227 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ரூபாய் 20 கோடியில கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அமைக்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில நவீன கலைஞர் பன்னாட்டு அரங்கம் 3 லட்சம் சதுர அடியில முட்டுக்காடு பகுதியில அமைக்கப்படும். ரூபாய் 450 கோடி மதிப்பீட்டுல தூண்டில் வளைவுகளும் மீன் இறங்கு தளங்களும் அமைக்கப்படும். ஆவின் பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களுக்காக ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டுல நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தானியங்கி இயந்திரங்கள் வாங்க ஒதுக்கப்படும். ஜவுளி தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 500 கோடிக்கு ஒதுக்கப்படும். கரூர், ஈரோடு, விருதுநகர் மாவட்டத்தில் சிறிய ஜவுளி பூங்காக்கள் ரூபாய் 20 கோடி தொகையில ஒதுக்கப்படும். ஆதி திராவிட இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் கடன் திட்டம் ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடுல 35% வட்டி மானியத்தோட 10 லட்சம் வரைக்கும் கடன் பெறலாம். சிந்துவெளி பண்பாடு நூற்றாண்டு கருத்தரங்கம் சென்னையில நடத்தப்படும். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்கள்ல ரூபாய் 100 கோடி மதிப்பில திருப்பணிகள் நடத்த ஒதுக்கப்படும். ரூபாய் 5,718 கோடி மதிப்பிலான 6,071 ஏக்கர் கோயில் நிலங்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு. 20 லட்சம் சதுர அடியில 2 கட்டிடங்களா 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிநவீன வசதியோட தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில அமைக்கப்படும்னு
தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையில தெரிவிச்சிருக்காரு. அதே போல அடையாறு நதி ரூபாய் 1500 கோடியில சீரமைக்கப்படும்னு, 5000 ஏரிகள் குளங்கள் புனரமைப்பு செய்ய 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் பல திட்டங்களை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் பற்றியும் இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கியுள்ள தொகை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.